வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வணக்கம் மக்களே, நான் உங்கள் செய்யார் விக்கி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யாறு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலோட பொன்னாபரண பெட்டி திருவிதி விழாவும் மகர ஜோதி தரிசனமும் பார்க்க தாங்க வந்துருக்கிறோம். இந்த பொன்னாபரண பெட்டியானது பார்த்திங்கன்னா செய்யாறு மார்க்கெட்டில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திருவாபரண பெட்டியானது மார்க்கெட் அங்காளம்மன் கோயிலிருந்து எடுத்துகிட்டு எங்கே போனாங்க அப்படின்றத நான் வீடியோவில் இடையில சொல்கிறேன். நம்ம செய்யாறு விக்கி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம செய்யாறு ஐயப்பன் கோயிலோட திருவாபரண பெட்டி ஊர்வலம் எங்கெங்கெல்லாம் போச்சு அப்படின்னும் ப்ளஸ் மகர ஜோதி தரிசனம் எப்படி காட்டியிருக்கிறாங்க அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலோட திருவாபரண பெட்டியான பார்த்திங்கன்னா பாதாள விநாயகர் கோயில் வந்து அடைஞ்சிச்சிங்க. ஸோ பாதாள விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் இருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட இங்கே அந்த திருவாபரண பெட்டி வச்சு அதற்கு பூஜையெல்லாம் பண்ணி புதுசாக மாலை எல்லாமே அனுபவித்து இங்கே பஜனைகள் பாடி இங்கேருந்து திருவாபரண பெட்டியானது கிளம்பிச்சிங்க சன்னிதானம் நோக்கி. கற்பூர ஆழி முன்னே செல்ல பின்னே பார்த்திங்கன்னா திருவாபரண பெட்டி அப்படின்னு சொல்கிற பொன்னாபரண பெட்டி பார்த்திங்கன்னா புதுசாக செஞ்சுருந்தாங்க. நம்ம செய்யாறு ஐயப்பன் கோயிலில் 2 கோயிலுமே நான் வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ்லேயும் சரி போட்டிருந்தேன். 2 கோயிலுமே புதுசாக இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம்தான் பார்த்திங்கன்னா செய்யாறு ஐயப்பன் கோயிலில் புதுசாக திருவாபரண பெட்டி செஞ்சு ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்யாறு பாதாள விநாயகர் கோயிலிருந்து புறப்பட்ட திருவாபரண பெட்டியானது பார்த்திங்கன்னா திருவோத்தூர் பாலகுஜாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துச்சுங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா அதற்கான மரியாதைகள் செய்யப்பட்டு இங்கிருந்து புறப்பாடாகி சன்னிதானம் அடைஞ்சதுங்க. ஆபரண பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சன்னிதானம் அடைஞ்சதும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்ரோஷமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.
திருவாபரணப்பெட்டியானது சன்னிதானம் அடைந்து 18 படிகளும் ஏறி பார்த்திங்கன்னா கோயிலை பார்த்திங்கன்னா 3 டைம் வந்து வலம் வந்தாங்க. வலம் வந்து அங்கேயுமே ஆக்ரோஷமாக அந்த ஆபரண பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாமே ஆக்ரோஷமாக தான் இருந்தாங்க. ஸோ இதை 3 டைம் கோயிலை சுற்றி வந்து திருவாபரண பெட்டியானது என்ன பண்ணாங்க, கோயிலுக்குள்ளே வச்சு நட சாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி அலங்காரம்லாம் பண்ணி அதற்கப்புறமா அந்த எடுத்து வந்த ஆபரண பெட்டியில் இருந்த ஆபரணங்கள் எல்லாமே சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மகரஜோதி தரிசனம் வந்து வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. பக்தர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனுடைய இதுதான் நீங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா மகரஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டிருக்குங்க.
இது வரைக்கும் நம்ம செய்யாறு விக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.